ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் மஞ்சூரியன் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவு கரைச்சிக்கோங்க. காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே காளானை இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 3 பூண்டு பல்லை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. குடமிளகாய் இருந்ததுன்னா குடமிளகாய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பச்சை மிளகாய் ஒன்று இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துருங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த காளானை இதில் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பராக காளான் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.